எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஓஇஎம் டெக்னாலஜி சொல்யூஷன் லிமிடெட். ஸோ இப்போ வருது இந்த கம்பெனி. ஸோ இது வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த கம்பெனி பற்றி நம்ம பார்ப்போம். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இதுதாங்க இந்த வீடியோட மோட்டிவேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, அந்த செக்டார் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்பிஎஃப்சி. இது கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த செக்டார். பட் டைமிங் கரெக்ஷன் வந்து இருக்கும் போல இருக்குது இந்த செக்டாரில். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் வந்து ப்ரொஜெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 crore ஃபினான்சியர் 25ல், அப்புறம் ஃபினான்ஸ் 30ல் வந்து பார்த்தீங்கன்னா 4.1 lakh crore, கிட்டத்தட்ட 48% சிஜிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இந்தியாவில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறாங்க இந்த செக்டாரில். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன டெய்ல்வின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் வந்து நிறைய பேர் கடன் வாங்குறாங்க. அப்புறம் இந்த யூபிஐ ஃபாஸ்டாக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பயங்கரமாக வந்து நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். யூபி வந்து ரெக்கார்ட் ஹையில் போயிட்டு இருக்கு, ஃபாஸ்டாக்கும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி என்பிஎஸ்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இப்போ இருக்கிற யங் பீப்புள் வந்து ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைனில் ஆப் மூலமாக நீங்கள் லோன் வாங்கி கட்டுற மாதிரி. அண்ட் கவர்மெண்ட்டும் இப்போ ரீசெண்டாக நம்ம கூட பார்த்தோம், என்பிஎஃப்சி வந்து நல்ல டேர்ன் அரௌண்ட் ஆக போகிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுனால என்பிஎஃப்சி வந்து டேர்ன் அரௌண்ட் ஆனாலும் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். இதெல்லாம் இதில் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்டாக்ஃபிளேஷன் ஆல்ரெடி நடக்க போகுது கரெக்டாக. எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனியும் அதை குறைக்கிறாங்க. ஸோ அதனால கடன் வாங்குற மக்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த எல்னினோ வந்து வரப்போகுது, ரெயின் இருக்காது, அது மாதிரி இன்ஃப்ளேஷன் கையாக இருக்கும்போது நிறைய பேர் லோன் வாங்க யோசிப்பாங்க. அப்புறம் ஆர்பிஐ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, என்பிஎஃப்சியில் கொஞ்சம் டைட்டன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி டிஜிட்டல் செக்டாரோட வந்து கிராஸ் வந்து கிரெடிட் காஸ்ட் வந்து அக்ராஸ் த போர்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, மேபி என்னோட ஃபர்ஸ்ட் வெர்டிக்ட் என்ன, இந்த கம்பெனி ப்ரீமியம் தான் லிஸ்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ ப்ரீமியம் கொடுத்து இந்த கம்பெனி வாங்கணுமா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். அதாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புகிறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இந்த மார்க்கெட் பற்றி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்களோட பிராண்ட் அம்பாசிடர் சச்சின், இவர் கூட இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். பட் இவர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் இந்த ஐபிஓ அமௌண்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நான் படித்தேன். பட் அந்த இது மிஸ் ஆயிடுச்சு, அந்த ப்ரூஃப் வந்து. ஸோ இவருக்கு இதில் லாஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஐம் நாட் ஷுர். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம். ஸோ லோன் தான் பண்ணுறாங்க. யாருக்கு பண்ணுறாங்கன்னா, சேலரி ப்ரொஃபஷனல் பண்ணுறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல், அப்புறம் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆவரேஜ் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 25,000 30,000 வந்து லோன் கொடுக்குறாங்க. அதுதான் இவங்க வந்து பண்ணுறதுங்க. இவங்களோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 monthsங்க. 94% அன்செக்யூராக தான் கொடுக்குறாங்க. ஸோ டெக்னாலஜி வச்சு கொடுக்குறாங்க. 85% ஆஃப் நியூ யூசர் வந்து 10 minutes அப்ரூவ் பண்ணுறாங்க லோன். நம்ம இப்போ கூட இதில் பார்த்தோமே, இன்ஸ்டா அப்ரூவல் 10 minutes உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி லோன் வந்து கையில் கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல 5 minutes போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 10 minutes உங்களுக்கு வந்து லோன் கையில் வந்துடும். இதுதான் இவங்க பண்ணுறது. அண்ட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன் புக், இன்னொன்று வந்து ஆஃப் புக் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆன் புக் அப்படிங்கிறது வந்து இவங்களே லோன் கொடுக்குறாங்க. இவங்க வந்து சேர்வாஸ் அப்படின்னு ஒரு என்பிஎஃப்சி சப்சிடரி வச்சிருக்காங்க, அதன் மூலமாக லோன் கொடுக்குறாங்க. ஆஃப் புக் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த கீழே ஓடி இருக்குல்ல, இந்த பார்ட்னர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கூட பார்ட்னர் பண்ணி உங்களுக்கு ஃபீ வாங்கிக்கிறாங்க. ஃபீ வாங்கி லெண்டிங் பண்ணுறாங்க. ஸோ 5% லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அப் டு 5% வந்து எங்களுக்கு வந்து இதில் வந்து ஸோ அவங்களோட இதுதான் சிச்சேவேரா அப்படிங்கிறது அவங்களோட ஓன் பிராண்டு. மற்றபடி இந்த மாதிரி மற்ற பிராண்டோட வந்து கொடுக்குறது ஆஃப் புக். அது வந்து 49% இவங்க பண்ணுறாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ட்னராக வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சேல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 23 வந்து 12,679 இருந்துச்சு. இப்போ 40,866 இருக்குங்க. அது மாதிரி ரிஜிஸ்டர்ட் யூசர் வந்து 53 மில்லியன் இருக்காங்க. அவங்களே சொல்லியிருந்தாங்க இல்லையா, 53 மில்லியன் 63 மில்லியன் போட்டிருக்காங்க. பட் 63 மில்லியன் இப்போ கரண்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88,560 வந்து கொடுக்குறாங்க இந்த கரண்டாக. அது மாதிரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2023 9,845 இருந்துச்சு. இப்போ 15,599 இருக்குது. அண்ட் அவங்களோட பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 277 இருந்தது, இப்போ 1993 இருக்குது. ஸோ இதில் எதுக்கு நம்ம கரெக்டாக தெரியலனா, ரெவன்யூ ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 16,000 வரை குறைஞ்சிருக்குங்க. ஆக்சுவலாக 16,000 13,000 வந்து வந்திருக்கு. ஸோ இது ஒரு ட்ராப் தான். ஏன் ட்ராப் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா,
கம்பெனியோட வந்து லாங்கர் டென்ச்சர் லோன் வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஆவரேஜாக 2.9 months லோன் கொடுத்தாங்க, இப்போ 9.7 months லோன் கொடுக்குறாங்க. இதனால அவங்களோட அசட் இம்ப்ரூவ் ஆகுது, பட் அந்த ரிட்டர்ன் கிடைக்கிற அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறையுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடி சம்மன்லாம் இருக்கு இவங்க மேலே. இவங்களோட இவங்க தான் அவங்களோட சிஇஓ, அதுக்கப்புறம் வந்து பார்த்து சிஎஃப்ஓ. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சைட் செவிரா வச்சிருக்காங்களா, அது வந்து டேரக்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து சம்மன் கொடுத்துருக்கு. மணி லாண்டரிங் இன்வெஸ்டிகேஷன் இது இன்னும் போயிட்டு தான் இருக்குது, இது ஒரு முடிவு இன்னும் வரல. அப்புறம் ஃபியூ இந்தியா, அதாவது ஹை ரிஸ்க் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் டேக் வந்து இதுக்கு மேலே இருக்குங்க. அதனால கூட இதுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூ வரலாம். அதே மாதிரி 2021 வந்து இவங்க வந்து கோ பிராண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆர்பிஐ வந்து அப்ளை பண்ணாங்க, பட் ஆர்பிஐ அது வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. அப்புறம் நெகட்டிவ் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இருக்குங்க ஹிஸ்டாரிக்கலி, அது கரெக்டாகவே இருக்க மாதிரி தெரில. ஸோ இவங்களோட ஃபைனான்ஸ் ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனான்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகேவா தான் இருக்குது. ரெவன்யூ வந்து எல்லாமே இம்ப்ரூவ் தான் காட்டிருக்காங்க. ரெவன்யூ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பேட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆர்ஓஇ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆர்ஓயு கிராஸ் என்பிஏ பாருங்க 2.90, இது கீழே ஹையஸ்ட் இவங்க. அண்ட் டெப்ட் பார்த்தீங்கன்னா 1.63 இருக்கு, பார்த்துக்கோங்க. சிஆர்ஏ வந்து 26.69 கரண்டாக இருக்குது எல்லாமே. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து -21 அண்ட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 30.7 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கலன்னா இந்த கிராஸ் என்பிஏ வந்து பிக்கர் கன்சர்ன் இவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 0.05 இருந்து இப்போ 2.90 இருக்குதுங்க. ஸோ 58x இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2 yearsல. நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் கூட 2.4% தான் கிராஸ் என்பிஏ வச்சிருக்காங்க. பட் அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ் கம்பெனி, பட் இந்த மாதிரி சின்ன கம்பெனி இவர் வச்சிருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். அது மாதிரி ப்ரொவிஷனிங் கவரேஜ் வந்து ட்ராப் ஆயிருக்குங்க. ஸோ 86.88 தான் வந்திருக்கு. அது ஏன் நம்ம பார்க்கணும். அது போக பார்த்தீங்கன்னா ஆர்ஓஎக்ஸ் சூப்பராக இருக்குது, 23.51 இருக்கு. சிஆர்இஆர் வந்து 26.69 இருக்கு. இது எல்லாமே நல்லதாக தாங்க இருக்கு. அப்புறம் ஆவரேஜ் ரெண்டிங் ரேட் 30.7 இருக்கு பாருங்க, ஆவரேஜ் ரெண்டிங் ரேட் அதுவும் கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. அப்புறம் ஏஇஎம் வந்து 46% இயர் ஆன் இயர் வந்து இருக்கு. ஸோ இந்த வேல்யூவேஷனே ரேடி சேஞ்சுங்க. 171 அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையஸ்ட் ப்ரைஸாக தான் தோணுது. இது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 9,522 கோடி, ஓகேங்களா. ஸோ போஸ்ட் ஐபிஓ வந்து 62,65,000 வரும்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் வந்து 1.4 to 1.5 வந்து ப்ரைஸ் இருக்குது. ஸோ போஸ்ட் மார்க்கெட் 6 to 7 பிபி இருக்கலாம். பி வந்து 50 to 53, பட் நெக்ஸ்ட் பிபிபி வந்து 35 to 38 இருக்குங்க. இது வந்து சீப்பே கிடையாதுங்க. எஸ்பி கார்டு வந்து 20 to 25 பியில் தான் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் 28 தான் இருக்குது, பட் இதுதான் 35 to 57 இருக்குங்க. இட்ஸ் நாட் ஃபேர் ப்ரைஸ், ஓகேங்களா. மேபி உங்களுக்கு வேணால் பார்த்துக்கோங்க. இது வந்து இதோட இது ரெக்கார்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். ஸோ டிஜிட்டல் பண்ணுறதுனால அது கரெக்டாக தான் இருக்கும். அவங்களே சொல்லியிருக்காங்க 63 மில்லியன் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க, கரெக்டுங்களா. எங்ககிட்ட வந்து 63 மில்லியன் பீப்புள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 10 minutes அப்ரூவ் கொடுக்குறேங்கிறாங்க. அண்ட் 50% ரிப்பீட்டட் கவர்மெண்ட் தான், ரிப்பீட்டட் கஸ்டமர் அப்படிங்கிறாங்க. அண்ட் புதுசாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு புது இதில் வந்து அவங்க வந்திருக்காங்க. அது கூட நான் இப்போ தான் இதில் படிச்சுட்டு இருந்தேன். லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அது எங்கே இருக்குது, புது செக்மெண்ட் அதில் வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன யூஸ்னா, அவங்களுக்கு வந்து ஸ்டில்னா அவங்க என்ன எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு எந்த இதுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கறதுனால அது ஒரு நல்ல விஷயம். அது இன்னொரு விஷயம்னா லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்தவங்க ஃபிசிக்கலாக ஸ்டோர் வேணும். இப்போ இது வரைக்கும் அவங்க 82 ஃபிசிக்கல் பிரான்ச்சஸ் இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுவும் நம்ம பார்க்கணும். அது போக வந்து இந்த ஆப்ரூவ் மாடல், அதாவது இந்த மற்ற கம்பெனியோட டைப் வச்சு பண்ணுறது வந்து 49% இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்மார்ட் மூவ்ங்க. இவங்க எது பெருசாக பண்ணோம்னா மற்ற கம்பெனியும் வாங்கி லெண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க, அதில் அப் டு 5% இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பெருசாக கேபிட்டல் கிடையாது, கரெக்டாக இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் இடைத்தரகர் மாதிரி இருக்கீங்க. ஸோ அது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். அண்ட் இதில் ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9858 விசஸ் இது வந்து ரெக்கவரி அவருக்கு ஃபினான்ஸ் 24 வந்து. ஸோ இதில் க்ரோத் ரிஸ்க் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளஸ்மெண்ட் இருக்குது, அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அது மாதிரி ஜியோகிராஃபியில் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. 30% சவுத் இந்தியாவில் இருக்குது, 27% வெஸ்ட் இண்டீஸ் இருக்குது. ஸோ 62% சவுத் அண்ட் வெஸ்ட் ரீஜனில் மட்டுமே இருக்குது. மேபி அந்த ரீஜன் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கம்பெனிக்கு பயங்கரமாக ஒரு ரிஸ்க் இருக்குங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்பந்தனா பூத்து இதெல்லாம் வந்து தெலுங்கானாவில் ஒரு இது பண்ணனால பயங்கரமாக அடி வாங்கிச்சு. ஸோ அந்த இதில் இருக்கும். அது கிரெடிட் சைக்கிள் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தாங்க இருக்குது. அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொமோட்டர் வந்து நல்லா தாங்க இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர் வந்து இந்த இஷ்யூ வந்து வெளியே ஆகலை, எக்ஸிட் ஆகலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க தான். ஸோ இந்த வென்ச்சர் ஈஸ்ட், எடென்டியா, ஏஆன் அண்ட் அமர் அப்படிங்கிறது வெளியே போகிறாங்க. பட் இவங்க யாருக்கும் வெளியே போகல. அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருக்குது, மோர் தென் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் டீம் அவங்க வச்சிருக்காங்க.
பட் இவங்க மேலே லீகல் கேஸ் போயிட்டுருக்குங்க. அதுதான் ஒன்று நம்ம வந்து பார்க்கணும் இந்த கம்பெனி மேலே இருக்க இஷ்யூ. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 250 கோடி, ஓஎஃப்எஸ் வந்து 26 கோடி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 926 கோடிங்க டோட்டலாக. ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் மணி, 70% ஆஃப் ஐபிஓ மணி வந்து அவங்க வந்து கம்பெனியை வந்து க்ரோத் பண்ண தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டெப்ட் குறையுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதை வச்சு டெப்ட்லாம் குறைக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவங்க. பட் ஒரு நல்ல விஷயமா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மற்ற ஆல்ரெடி லிஸ்டான பேர் கூட நம்ம கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிஐ கார்டு 22 பியில் தான் அங்கே இருக்குது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு 22, பஜாஜ் ஃபினான்ஸ் 28, கிரெடிட் ஆக்ஸ் கிராமின் 21, பட் இவங்க 38ல் இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துக்கணும், கொஞ்சம் அதிகமான ரேட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி இவங்க டிவிடெண்டும் கொடுத்ததே இல்லைங்க. ஸோ ஆங்கர் இன்வெஸ்டர் வந்து சூப்பராக இருக்காங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர் நல்ல இன்வெஸ்டர் வந்து இருக்கிறாங்க. அதை நம்ம 22 வந்து குட் இன்வெஸ்டராக இருக்காங்க. அதை நம்ம வந்து பார்க்கலாங்க. இவ்வளோ தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் சொல்கிறது இதுதாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்பிஏ வந்து ரிஸ்க் எங்கெல்லாம் இருக்குது நான் சொல்லிடுறேன். என்பிஏ வந்து ஸ்பைக்குங்க. 0.05 2.90 போயிருக்கு 2 இயர்ஸில். இது வந்து கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் வந்து இடி சம்மன் வந்து இவங்க மேலே இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான, அதாவது எஃப்ஐயூ ஐஎன்டி கிளாசிஃபிகேஷன் இவங்க இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து பார்க்கணும். 95% வந்து அன்செக்யூர்ட் போர்ட்ஃபோலியோ தான். அதுவும் கொஞ்சம் ஹை ரிஸ்க். ரெவன்யூ வந்து ஃபால் ஆயிருக்குங்க. ஃபினான்ஷியல் 24 25 அது நம்ம யோசிக்கணும். வேல்யூவேஷன் ப்ரீமியம் 38 பியில் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையாக எனக்கு தெரியுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக் வேஷன் இருக்குது, கிரெடிட் ரிஸ்க் சைக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலாக செக்டாரே கொஞ்சம் யோசனையில் இருக்குது. அது மீடியமாக கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி ஜியோகிராஃபிக் கான்சன்ட்ரேஷன் சவுத் அண்ட் வெஸ்ட்டில் தான் நிறைய இருக்குது. அதுவும் கொஞ்சம் இஷ்யூ ஆகலாம். அப்புறம் ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் 23.3 தாங்க இருக்குது போஸ்ட் ஐபிஓ. நம்ம இதை கொஞ்சம் யோசிக்கணுங்க. டிவிடெண்ட் இல்லை. ஸோ அது ஒன்று இதில் குட்டாக இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து க்ரோத் ஓரியன்டட் பிஸ்னஸ் மாதிரி தான். ஸோ அதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன கேட்டீங்க அப்படின்னா, அக்ரெசிவ் க்ரோத் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அதுவும் மினிமம் 3 to 5 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க. ஏன்னா க்ரோத் ஸ்டோரி இருக்குது, ஸ்ட்ராங் ஆங்கர் இருக்காங்க. ஸோ பை பண்ணுங்க. பட் அகெயின் இது வந்து இன்கேஸ் உங்கள் ஐபிஓ கீழே போனால் நீங்கள் பை பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் வாங்கலாங்க. கன்சர்வேட்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. வேணாம், இதோட பெஸ்ட் கம்பெனி வேறு ஏதாவது பார்த்துட்டு போயிருங்க. ஐபிஓ கெயினுக்காக பண்ணுறீங்கன்னா அது கெயின் கொடுக்குமாங்க, ரொம்ப ரிஸ்க்குங்க. எனக்கு தெரியல கெயின் வருமானு தெரியல. ஐபிஓ லிஸ்டிங்னு இதில் கிடைக்காதான் நான் நினைக்கிறேன். ஸோ என்பிஎஃப்சி செக்டர் வந்து ஸ்பெஷலிஸ்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 குவார்ட்டர் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பண்ணிவிட்டு வேணால் நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஐபிஓ வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் பெஸ்ட். ஸோ இதுதாங்க என்னோட ப்ரெடிக்ட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 குவார்ட்டர் வெயிட் பண்ணி இவன் நல்லா பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வாங்கலாம். இதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 to 171 வரைக்கும் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது 35 பியில் இருக்குங்க. ஸோ பட் லிஸ்டட் எஸ்டாப்ளிஷ் பிளேயர்லாம் 22 to 30 தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பி வந்தால் நீங்கள் வாங்கலாம். இல்லை எங்கள் க்ரோத் ஸ்டோரி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ அஹெட் அண்ட் பை திஸ் கம்பெனிங்க. இவ்வளோதாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.